பாருங்க, நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக எப்படி சீக்கிரம் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதை பண்ணுங்கள். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். சும்மா எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். நம்ம காலையில் லஞ்சுக்கு பிள்ளைகளுக்கு இது பண்ணும்போது, பேக்கிங் பண்ணும்போது இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யணும். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் தோல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். இதை ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப இதாகவும் வேணாம், கனமாகவும் வேணாம். அது வேணுங்கிற அளவுக்கு நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம். நம்ம சிப்ஸு கட்டையெல்லாம் வச்சு சீவுனா ரொம்ப இதாகிடும். நம்ம அது ரொம்ப ஆயில் இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். எண்ணெயில் போட்டு எடுக்கிறனா தான் அந்த சிப்ஸு கட்டையில் வச்சு நம்ம சீவி எடுக்கணும். இது நம்ம கையிலேயே ஒரு அளவுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபேன் வச்சுக்குவோம். அதில் ரொம்ப ஆயில் வேணாம், கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிடுவோம். இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது மேலே போட்டு விட்டுருவோம். சீக்கிரம் வெந்துடும். இந்த மேலே எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். எல்லாத்தையும் இப்போ அதில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எதையுமே மஞ்சள் தூள், மிளகாய் பொடி எதுவுமே போட்டுற வேண்டாம். அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும், கருகின மாதிரி ஆகிடும். இது நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினாலும் நல்லா சிம்மில் வச்சுக்கிறதும். நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், நல்லா பிறகு போட்டோன்னா அழகாக இதாகிடும். ஒரு பக்கமே நல்லா சிவப்பாகட்டும். நம்ம வச்ச போட்டதுலேருந்து இப்போ தான் திருப்பியே விடுறோம். ரெண்டாவது பக்கம் நம்ம திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதான். இதையும் அப்படியே சிம்பிளையே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துக்கிறோம். இது பிள்ளைகளுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம பெரியவங்களும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். முதல் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிடுவோம். கடைசியில் தான் நம்ம மிளகாய் பொடி போடணும், இல்லாட்ட ஒரு மாதிரி ஆயிரும். நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டோம். அப்புறம் மறுபடியும் திருப்பி நம்ம பெரட்டி விட்டுக்குவோம். இப்போயும் நம்ம மூடி வச்சுருவோம். அரைக்கிறதுக்காக வெள்ளைப்பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நம்ம சோம்பு சொல்லுவோம்ல, அதையும் போட்டு மிக்சியில் 1-2 குறை அரைக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது இருக்கு. பாருங்க, மஞ்சள், உப்பு இது மட்டும்தான் இப்போ போட்டிருக்கோம். இந்த இதில் நான் வெள்ளைப்பூண்டு, சோம்பு, மிளகு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கிறேன். அதையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள், நம்ம மிளகு வேற போட்டுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு நல்லா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு வெந்துருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள்லாம் போடணும். நம்ம இதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, கலர் மாறிடும். நம்ம பாருங்கள், இந்த 3 ஸ்பூனு தான் ஆயில் போட்டோம். அது அப்படியே இதில் சிம்மில் வச்சு வேக வச்சதுனால கருகவும் இல்லை, அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது இது எல்லாமே அப்படியே ஒன்றா கலந்துரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அடுத்த நாள் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு இது கெடாது. நம்ம சிம்லேயே வச்சு நம்ம பண்ணிடணும், அவ்வளோதான். மிளகா கலர் மாறாமல் இருக்கிறது கொஞ்சம் லேசாக சூடுபட்டு இந்த வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இவ்வளோ தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் செய்யணும், அவ்வளோதான். அப்போ எண்ணெயும் குடிக்காது, கலரும் மாறாது, அப்படியே அழகாக இருக்கும். அப்படியே
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணும். ஆயில் வந்து குடிக்கவே குடிக்காது, ஆயில் அப்படியே இருக்கும். பாருங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுட்டோம் சொல்லி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.